தாய் வீடு மே 2026 பெட்ரோல் டாலர் அதிகாரம். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். உலகெங்கும் தொடர்ச்சியாக போர்கள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு போரின் போதும் பெட்ரோல் விலை ஏறுவது வழமை. பெட்ரோல், டீசல் போன்றவற்றின் விலையேற்றம் உலக பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. ஒவ்வொரு போரின் போதும் பலர் லாபம் அடைகின்றனர். இங்கு பலர் என்பது அரசுகள், தனியார் நிறுவனங்களை குறிக்கும். ஈரான் அமெரிக்க போரின் போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் ஏற்றத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதுவும் டீசல் விலை பெட்ரோல் விலையை விட அதிகமாக உள்ளது. இந்த விலை மாற்றம் ஒரு நாளைக்கு பல தடவைகள் ஏற்றமாகவும் சிறிது இறக்கமாகவும் பின்னர் மீண்டும் ஏற்றமாகவும் அமைந்து வருகிறது. அமெரிக்கா ஈரானுடனான போரை அறிவித்தவுடன் விலையேற்றம் ஏன் சர்வதேச சந்தையில் ஏற்படுகிறது. அப்பொழுது சர்வதேச விநியோகம் சீராகவே இறந்துள்ளது. முதலாளித்துவத்தின் முக்கிய பண்பு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினையும் பயன்படுத்தி விலையை ஏற்றி அதிக லாபத்தை பெறுவது. மற்றையது உங்களை சுரண்டி அதன் லாபத்தை தனதாக்குவதாகும். சர்வதேச நாடுகளின் எண்ணெய் களஞ்சியத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ள எண்ணெய் உள்ளூர் சந்தைக்கு வருகின்றது. அதனை பழைய விலைக்கே இந்த நாடுகளோ எண்ணெய் விநியோக நிறுவனங்களோ வாங்கியிருக்கும். ஆனாலும் புதிய சந்தை நிலப்படியே சில்லறை எண்ணெயின் விலை தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கொள்கலன் 68.01 அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியிருப்பார்கள். தற்சமயம் பல ஏற்ற இறக்கங்களின் பின்னர் சராசரியாக 83 அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனையாகிறது. ஆனால் போர் தொடங்கிய அடுத்த நாளே 68.01 மாறி புதிய விலைக்கு வந்திருக்கும். அதன்படியே சில்லறை எண்ணெய் விலை தீர்மானிக்கப்படுகிறது. இதனால் உற்பத்தி நிறுவனங்கள், விநியோக நிறுவனங்கள் என அனைத்தும் அதிக லாபத்தை பெறுகின்றன. சாதாரண நுகர்வோர் அதிக விலையை கொடுத்து வாங்குகின்றனர். அது மட்டுமல்லாமல் டீசல், நீண்ட தூர பார ஊர்திகள், ஓட்டோ ரிக்ஷா மற்றும் பேருந்துகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதன் தேவை அதிகரிக்கிறது. எக்ஸான், செவ்ரான் அண்ட் ஆக்சிடென்டல் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தால் பல பில்லியன்களை வருமானமாக பெற்றுள்ளன. இவற்றை விட வெனிசுவேலா மற்றும் ரஷ்யாவும் அதிக வருமானத்தை பெற்றுள்ளன. 10 பில்லியன் அதிகளவு வருமானத்தை ரஷ்யா பெற்றுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு கொள்கலனின் விலை $100 அதிகரித்தால் பின்வரும் நிறுவனங்களின் வருமானம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. போரின் ஆரம்பத்தில் 68.01 இருந்தது. ஏப்ரல் 7, 2026 அதிகபட்சமாக 112.95 அமெரிக்க டாலர்களாக இருந்தது. சவுதி அராம்கோ $25.5 பில்லியன், எக்ஸன் மொபைல் $11 பில்லியன், செவ்ரான் $9.2 பில்லியன், ரஷ்யன் ஆயில் ஜாயன்ட்ஸ் காஸ்ப்ராம், ரான்ஸ்டெட் அண்ட் லொக்காயில் $24 மில்லியன். மேற்கூறப்பட்டுள்ள தரவுகள் எண்ணெய் விலையேற்றத்தில் தனியார் எண்ணெய் உற்பத்தி விநியோக நிறுவனங்களுக்கு பங்கு உள்ளது என்பதனை உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் போரை ஊக்குவிக்கும் காரணிகளாக, அரசுகளை நிர்பந்தித்த புறக்காரணிகளாக இந்த தனியார் நிறுவனங்கள் இருந்துள்ளன. வெனிசுவேலாவின் அதிபரை கைப்பற்றிய பின்னர் அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை எக்ஸன் மொபைல், செவ்ரான் போன்ற அமெரிக்க நிறுவனங்களை பங்கு போட உள்ளன. எண்ணெய் விலையேற்றம் பொருள் விநியோக சங்கிலியை இருவிதமாக பாதிக்கிறது. முதலாவது மூலப்பொருட்களின் விலையேற்றம், இரண்டாவது ஹார்மஸ் நீரிணை மூடலுடன் இணைந்தது. மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகரிக்கும். எனவே மூலப்பொருட்களின் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. விநியோக செலவு அதிகரிப்பும் இதற்கு மற்றொரு காரணம். 1978 ஆண்டுக்கும் 2025 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவின் சர்வதேச எண்ணெய் விநியோகம் சுமார் 4 வீதத்தால் அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடும் விளையாட்டில் சவுதி அரேபியாவிற்கு பாதிப்பு குறைவு. சவுதி அரேபியா தனது நாட்டின் ஊடாக செங்கடலில் அமைந்துள்ள யான்பு துறைமுகத்திற்கு ஓர் எண்ணெய் குழாயை அமைத்துள்ளது. இதன் மூலம் ஒரு நாளைக்கு 7 மில்லியன் கொள்கலன் அளவு எண்ணெயை கடத்த முடியும். எண்ணெய் விலை அதிகரிப்பு பல நாடுகளில் மின்சாரத்தின் விலையை அதிகரித்துள்ளது. உதாரணமாக தென்கொரியாவில் மின்சாரத்தின் விலை 74 வீதத்தினால் அதிகரித்துள்ளது. அதேபோன்று இத்தாலியில் 80 வீதத்தால் அதிகரித்துள்ளது. ஜப்பானில் 41 வீதமும், ஐக்கிய ராஜ்யத்தில் 27 வீதமாக அதிகரித்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெறப்படும் பெட்ரோல், டீசல் போன்றன உலகின் பல நாடுகளுக்கு மிக அவசியமாக உள்ளன. எண்ணெய் உற்பத்தி நாடுகள் ஆயுத இறக்குமதியிலும் முன்னிற்கின்றன. உலக ஆயுத இறக்குமதியில் 9.1 வீதத்தை சவுதி அரேபியாவே செய்கிறது.
ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார் போன்ற நாடுகளும் முன்னிலை வகிக்கின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை தனது எண்ணெய் வளத்தை பாதுகாப்பதற்கும் அதன் எதிரி நாடுகளான ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்கும் ஆயுதம் அவசியம். எண்ணெய் வளம் உள்ள நாடுகளே அதிகளவு நாடுகளுடன் பகையாக உள்ளன, போரும் தொடுக்கின்றன. கடந்த 50 ஆண்டுகளில் மத்திய கிழக்கை மையப்படுத்தி நடைபெற்ற போர்கள் ஏராளம். எண்ணெய் வருமானம் கணிசமாக உள்ளதனால் அவர்களுக்கு போருக்கான செலவுக்கு பஞ்சமில்லை. எனவே தடையின்றி போரிடுகிறார்கள். ஈரானிடமும் எண்ணெய் அதிகளவு உள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் அந்த நாட்டின் நாணய மதிப்பை வீழ்ச்சியடைய செய்துள்ளன. இதனால் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானம் அந்நாட்டின் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை. ஓர் இராணுவம் எவ்வளவு செல்வத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு எல்லை உண்டு. அதிகப்படியான இராணுவ செலவினம் மட்டுமே ஓர் அரசுக்கு தானாகவே இராணுவத்தின் திறனை உருவாக்கி தந்துவிடாது. பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். இது எண்ணெய் வளம் கூடிய நாடுகளுக்கு ஒரு பலவீனமாக உள்ளது. இது அமெரிக்காவிற்கு உதவுகிறது. அமெரிக்கா தனது தளங்களை இந்த நாடுகளில் ஏற்படுத்தி இந்த நாடுகளை பாதுகாப்பதாக உறுதியளிக்கிறது. எண்ணெய் விலையேற்றம் என்பது ஆயுத உற்பத்தியையும் பாதிக்கிறது. ஆயுத விலை அதிகரிப்பு எண்ணெய் வள நாடுகளை பாதிக்காது. போரின் போது 2ஆம் கட்ட நாடுகளாக உள்ள எண்ணெய் வளமற்ற நாடுகள் தங்களை பாதுகாக்க திண்டாடுகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு யுத்தங்களில் எகிப்து, ஜோர்டான், லெபனான் போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். ஆகஸ்ட் 7, 2008 தொடக்கம் ஆகஸ்ட் 12, 2008 வரை நடைபெற்ற ரஷ்யா ஜோர்ஜியா போரின் பின்னர் ரஷ்யா தனது போர் தொழில்நுட்ப முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டது. அது புட்டினின் முதலாவது ஆட்சி காலம். ரஷ்யா இதற்காக அதிக விலையை கொடுத்திருந்தது. 2014 ரஷ்யா தனது பாதுகாப்பு செலவினத்தை 10% குறைத்திருந்தது. எண்ணெய் வளம் கூடிய நாடுகளில் உள்நாட்டு பிரச்சினை, நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் ஊக்குவிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அமெரிக்கா உட்பட்ட மேற்கு நாடுகள் அங்கு தோன்றியுள்ள சில பிரச்சனைகளை பூதாகாரமாக்கி அங்குள்ள குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி வன்முறைகளை அதிகரித்து பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தி ஆயுதங்களின் அவசியத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா இதன் மூலம் தனது ஆயுத விற்பனையை அதிகரிக்கிறது. ஆயுத உற்பத்தியால் அமெரிக்கர்களுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்கிறது. எனவே அமெரிக்கா தொடர்ச்சியாக போரினை ஏற்படுத்தும். அத்துடன் போர்கள் ஏற்பட வழிவகுக்கும். ஈரானின் போரினால் ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார தேக்கத்துக்கான நேரடி காரணி அமெரிக்கா. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விநியோக சந்தை கட்டுப்பாடு போன்றவற்றுடன் டொனால்ட் ட்ரம்பின் 2வது வருகை போன்ற உலக போக்கை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து விலத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 2 அறிவித்த உலக நாடுகளின் அமெரிக்க ஏற்றுமதி மீதான சுங்க வரி அறிவிப்பு அமெரிக்காவை உலக நாடுகளிடம் இருந்து அந்நியப்படுத்தியது. கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு முயற்சி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்தும் அந்நியப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கனடா அமெரிக்காவை தனது எதிரியாக கருத தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அமெரிக்காவிற்கு உள்ள ஒரே ஒரு நண்பன் இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவை பயன்படுத்தி தனது எல்லையையும் சக்தியையும் அதிகரிக்கிறது. அந்நியப்பட்ட அமெரிக்காவின் டாலர் மட்டும் ஏன் அவசியம்? அமெரிக்காவின் ஆதரவு நாடுகள் என்று கூறப்பட்ட சவுதி அரேபியா தொடங்கி பல நாடுகள் தங்கள் சர்வதேச வர்த்தகத்தை டாலர் அல்லாத நாணயங்களினால் செய்கின்றன. இது இன்று அமெரிக்காவிற்கு உள்ள மிகப்பெரிய சவாலாகும். ஹோர்முஸ் நீரிணையை மீள தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் ஈரானை அழிப்பதும் அல்லது முழுமையான தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் இன்று அமெரிக்காவிற்கு மிக அவசியமான விடயம். இதனை சாத்தியப்படுத்துவதற்கு அமெரிக்கா இவ்வழியிலும் முயற்சிக்கும். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து விட்டது. ஈரானின் பெரும் தலைவர் உட்பட்ட 3 அடுக்கு இராணுவ அரசியல் தலைவர்களை அழித்துவிட்டது. இன்னமும் ஈரான் துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சில வாரங்களில் அமெரிக்க பேரரசின் வீழ்ச்சியின் ஆரம்பம் தொடங்குகின்றதா அல்லது அமெரிக்கா மீண்டும் 1979 ஈரானிய புரட்சிக்கு பிறகு 1980ஆம் ஆண்டு ஜிம்மி கார்ட்டர் தனது அமெரிக்க மக்களுக்கான உரையில் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கான எந்தவொரு வெளிப்புற சக்தியின் முயற்சியும் அமெரிக்காவின் முக்கிய நலன்களின் மீதான தாக்குதலாக கருதப்படும். அத்தகைய தாக்குதலில் எவ்வகையிலும் முறியடிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே நவம்பர் 4, 1979 ஈரானிய புரட்சி வெற்றி பெற்ற பின்னர் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் 66 அமெரிக்கர்களை பணிய கைதிகளாக்கியிருந்தனர். இவரது உரையின் பின்னர் இவரது உத்தரவில் அல்லது ஆணையில் ஏப்ரல் 24, 1980 ஆபரேஷன் ஈகிள் க்ளோ என்ற பெயரில் பணிய கைதிகளை காப்பாற்ற முயற்சிக்கப்பட்டது. அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது. அன்றில் இருந்து இன்று வரை அமெரிக்கா ஈரானிடம் தொடர் தோல்விகளையே சந்தித்துள்ளது. இன்று ஜிம்மி கார்ட்டரின் வழியில் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிக்கின்றார். பெட்ரோ டாலர். ஆகஸ்ட் 15, 1971 அன்று அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன்
கால் நூற்றாண்டுக்கு பிறகு பிரெட்டன் வூட்ஸ் நாணய முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார். தங்கத்துக்கு பதிலாக டாலர் மாற்றீடு செய்யப்பட்டது. இது தற்காலிகம் என்று கூறப்பட்ட போதும் அதனை அமெரிக்கா பல வழிகளில் நிரந்தரமாக்கியது. அதில் முக்கியமானது பெட்ரோ டாலர். 1973-74 காலப்பகுதியில் பெட்ரோ டாலர் ஆரம்பமாகியது. பெட்ரோ டாலர் என்பது எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கியமான வர்த்தக பரிமாற்ற நாணயம். இது முதலில் அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலே 1970 தொடங்கியது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பிற்கு உறுதியளித்த அமெரிக்கா அதற்கு மாற்றீடாக எண்ணெய் வர்த்தகத்தை தனது அமெரிக்க டாலரின் ஊடாகவே செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. சவுதி அரேபியாவும் அதனை பின்பற்றியது. ஆபெக்கின் முக்கிய நாடாக சவுதி அரேபியா இருந்தமையினால் மற்ற நாடுகளும் அதனை பின்தொடர்ந்தன. இது உலகளவில் பல பொருளாதார கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தின. எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் தங்களது முதலீடுகளை அமெரிக்காவிலேயே செய்தன. அமெரிக்க அரசு நீதி கூட்டுத்தாபனத்தில் கடன் பத்திரங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்தன. சர்வதேச சந்தையில் எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்க டாலர் அவசியமானது. அத்துடன் மற்ற பொருட்களின் சர்வதேச வர்த்தகமும் டாலரில் நடைபெற தொடங்கியது. இதன் தொடர்ச்சி சர்வதேச நாடுகள் டாலரை தங்களது நிதி களஞ்சியத்தில் சேமிக்க தொடங்கின. டாலரின் பெறுமதி இதனால் அதிகரித்தது. அமெரிக்கா சர்வதேச நாடுகளின் தவிர்க்க முடியாத பொருளாதார வல்லரசாக மாறியது. பிரிட்டனை மாற்றீடு செய்து புதிய வல்லரசாக பலம் பெறத் தொடங்கியது. பல போர்களின் காரணியாக அமெரிக்கா மாறியது. அமெரிக்கா குவைத்தை ஈராக்கிடமிருந்து மீட்ட பின்னர் குவைத்தின் எண்ணெய் வளத்தை தனது போர் செலவுக்கான மீட்டலாக முன்வைத்தது. மொத்தமாக 1.2 பில்லியன் கொள்கலன் எண்ணெயை தனதாக்கிக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் குவைத் அமெரிக்காவிடமிருந்து பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை தொடர்ந்து கொள்வனவு செய்கிறது. குவைத்தை மீட்டுவிட்டு ஈராக்கில் கால் பதித்த அமெரிக்கா சதாம் ஹுசைனை அழித்துவிட்டு தற்காலிக ஈராக்கிய அரசுக்கான பாதுகாப்பு மற்றும் ஆலோசனை என்ற பெயரில் மிக குறைந்த விலையில் ஈராக்கிய எண்ணெய் வளங்களை சுரண்டியது. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக 1.8 பில்லியன் கொள்கலன்களை தனதாக்கியது. பேராசையின் தொடர்ச்சி லிபியாவில் கடாபியை வெளியேற்றியது. அங்கும் எண்ணெய் வளங்களில் தனது கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தியது. 2.2 பில்லியன் கொள்கலன்களை தனதாக்கியது. 1908 பின்னர் எண்ணெய் உலகின் மிக முக்கிய செல்வம் தரும் பொருளாக மாறிவிட்டது. உலகில் எண்ணெயை மையப்படுத்திய போர் நிகழ்வுகளும் இதனால் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களும் முக்கியமானவை. The Battle of Stalingrad ஜூலை 17, 1942 தொடக்கம் பிப்ரவரி 2, 1943 வரையில். இந்த தாக்குதலின் போது பல தாக்குதல்களும் இடம்பெற்றன. இவற்றில் குறிப்பிடத்தக்கது நீல தாக்குதல் கேஸ் ப்ளூ. இது த காகாசஸ் ஆயில் ஃபீல்டை ஜெர்மனி கைப்பற்ற முயற்சித்தது. இது பாக்கு என்ற நகரில் அமைந்துள்ளது. இது தற்போதைய அசர்பைஜானின் ஒரு நகரமாகும். அப்போது உலகின் மிக முக்கியமான தரமான எண்ணெய் வளங்களை கொண்ட பிரதேசம். 1940களின் உலகில் அதிக ஏற்றுமதி செய்யும் எண்ணெய் கிணறுகள் அடங்கிய பிரதேசம். ஜெர்மனிக்கும் ஹிட்லருக்கும் பெரும் தோல்வியை பெற்றுக் கொடுத்த நிகழ்வு. 1912 மற்றும் 2025க்கு இடையில் எண்ணெய் அல்லது இயற்கை எரிவாயு வளங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படும் பிரதேசங்களுக்காக நாடுகள் 200 முறை போரிட்டன. முதலாவது எண்ணெய் அதிர்ச்சி யோம் கிப்பர் போரின் பின்னர் ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் நிக்சன் அக்டோபர் 19, 1973 $2.2 பில்லியன் இஸ்ரேலுக்கு போரின் நிதியாக வழங்கியதை அடுத்து ஓபெக் ஆர்கனைசேஷன் ஆஃப் அரப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அமெரிக்கா மீது எண்ணெய் தடையை விதித்தது. இதனால் அமெரிக்காவினுடைய எண்ணெய் விற்பனை பாதிப்படைந்தது. அத்துடன் ஓபெக் எண்ணெய் உற்பத்தியை திட்டமிட்டு குறைத்து கொண்டது. இது எண்ணெய் விலையில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட காரணமானது. அப்பொழுது ஓபெக் எண்ணெய் விலையை தங்கத்தின் அடிப்படையிலேயே தீர்மானித்தது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $35 இருந்து $455 அதிகரித்தது. அமெரிக்கா அப்போது எண்ணெய் விலையேற்றத்துக்கான காரணமாக தங்கத்தின் விலையேற்றத்தையே குறிப்பிட்டு வந்தது. ஒரு பொழுதும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்குமான உறவினாலேயே ஓபெக் கட்டுப்பாடுகளை விதித்தது என்று கூறவில்லை. 1975 கனேடிய அரசாங்கம் எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்கும் நோக்குடனும் வெளிநாடுகளின் எண்ணெய் சந்தை தாக்கத்தில் இருந்து விடுபடும் நோக்குடனும் பெட்ரோ கனடா நிறுவனத்தினை ஒரு அரசு நிறுவனமாக ஆரம்பித்தது. ஈரான் ஈராக் ரேங்கர் போர் என்று சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள ஹார்மஸ் நீரிணை பகுதியில் நடைபெற்றது. ஈரான் ஈராக் யுத்தத்தின் ஆரம்பத்தில் ஈரான் ஈராக்கிய கப்பல்களை தாக்கியதாக அமெரிக்க அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எனினும் இவை உறுதிப்படுத்தப்படவில்லை. 1984 ஈராக் ஹார்மஸ் நீரிணையில் ஈரானின் எண்ணெய் கப்பல்களை தாக்கியது. ஈராக் குவைத் போர்
ஈராக் குவைத்தை கைப்பற்றியதற்கு குவைத்தின் அதிகளவு எண்ணெய் உற்பத்தி ஈராக்கின் சர்வதேச எண்ணெய் விற்பனையை பாதித்தது என்ற காரணம் முதன்மை காரணமாக முன்வைக்கப்படுகின்றது. போரின் முன்னர் ஒரு கொள்கலன் $34 இருந்தது. போரின் போது அது $77 உயர்ந்தது. குவைத்தை அமெரிக்கா ஈராக்கிடம் இருந்து மீட்ட பின்னர் எண்ணெய் விலை வழமைக்கு திரும்பியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஈராக் அமெரிக்க யுத்தமும் அப்போது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையேற்றத்துக்கு காரணமாகியது. இவற்றை விட போர்க்லண்ட் தீவுக்கான யுத்தம், பல்வியா பராகுவைக்குமான போர், ஜப்பானின் டச் கிழக்கு இந்தியாவின் மீதான ஆக்கிரமிப்பு போன்றவையும் எண்ணெயை மையப்படுத்திய யுத்தங்களாக கருதப்படுகின்றன. முதலாம் உலகப் போரின் போது பிரிட்டன் ஈராக்கில் உள்ள மொசுல் மாகாண எண்ணெய் வயல்களை கைப்பற்றியிருந்தது. எண்ணெய் என்பது இன்று செல்வத்தை மட்டும் கொடுக்காமல் அதிகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் அது அமெரிக்காவில் இருந்து நகர்ந்து செல்ல தொடங்கியுள்ளது. அதிகாரத்துக்கும் செல்வத்துக்குமாக அமெரிக்கா தொடர்ந்து போர்களை தொடுக்கின்றது. நன்றி.